என் நெஞ்சில் குடியிருக்கும். வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஜூன் 21 அன்னைக்கு. நேத்து விஜய் தளபதி அவர்களோட பர்த்டே. அவருக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே விஷஸ் சொல்லிக்கலாம். ஏகப்பட்ட ட்விட்டர் பூரா இதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. அதை தவிர இந்த கிளிம்ஸ் கரெக்டா அவரோட பர்த்டேவை ஒட்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. த ஃபர்ஸ்ட் ரோர் அப்படிங்கிற கிளிம்ஸ். அதுல எடுத்ததுமே வர ஃபர்ஸ்ட் வேர்டே என்னன்னா, a true leader rises not for power but for the people அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோட ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வருது. இந்த படம் ஜனநாயகன் படம் ஜான்வரி 9, 2026 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுதான் அவரோட கடைசி படம்னு சொல்றாங்க. அது நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய அவரோட படங்கள் ஒன்று விடாம மிஸ் பண்ணாம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட கடைசி படமும் போது கொஞ்சம் மனசு வலிக்குது. ஆனா இந்த படத்தோட கிளிம்ஸ் செம்ம சூப்பரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் சொன்ன அந்த வேர்டிங்ஸோட ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்குது. அதுதான் அவரோட ஃபேமஸான டயலாக். அதுல போலீஸ் கெட்டப்ல வராரு. ஸோ ரொம்ப பெருசா டயலாக்ஸ் அதை தவிர்த்து வேற எதுவுமே டயலாக்ஸ் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அனிருத்தோட மியூசிக் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. செம சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளிம்ஸே, இன்னும் டீசர் அதெல்லாம் இனிமே தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுவே செம ஹைப்டா இருக்கு. பயங்கரமா ஒரு மாதிரி மாசா இருக்கு. ஆக்சுவலா என் பையனோட ரொம்ப பிடிச்ச ஹீரோ அவர்கள் விஜய். ஸோ அவன் ரொம்ப வருத்தம். ஐயோ ஜனநாயகம் தான் லாஸ்ட் மூவியா, அதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டாரா அப்படின்லாம். என்ன சொல்றது, அது கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படத்தை நம்ம கொண்டாடுவோம். ஃபர்ஸ்ட் நானே கொஞ்சம் லேட்டு, அவரோட பர்த்டேக்கு முன்னாடி நான் முந்தானேத்தே இந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. நானே கொஞ்சம் லேட்டு. இருந்தாலும் இன்னைக்கு போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அனிருத்தோட இசை ஸோ பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அந்த கிளிம்ஸே ரொம்ப ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப மோஸ்ட் எதிர்பார்ப்புல வர்ற படம் இந்த படம். அடுத்த வருஷம் எடுத்ததுமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இவரோட ஃபைனல் படம், லாஸ்ட் படம்ங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.